எதுவுமே இல்லாம இங்க குற்றம் அங்க குற்றம் அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற சூழ்நிலை ரஜினிகாந்த் இருக்க வேண்டிய அவசியம், அன்பு தலைவர் பேர சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கும். மதுரை மாவட்ட ரயில்வே மன்றத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த பேட்டியை கொடுக்கின்ற நம்பிக்கைகளை தள்ள வைத்துவிட்டார்கள். 1996 ஆளுங்கட்சியாக இருந்த அம்மையாரை எதிர்த்து மீண்டும் அம்மையார் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது என்று வலுவோடு வாதிட்டனர் சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள். அதே போல பாச தலைவருக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சியிலே அஜித் அவர்கள் சொன்ன கருத்துக்கு அந்த இடத்திலேயே பாராட்டு தெரிவித்தவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்கள். புகழின் உச்சத்தை பார்த்தவருக்கு அச்சம் என்பது எந்த காலத்திலும் கிடையாது. அதிமுக திமுக போன்று எல்லா கிராமங்களிலும் கிளைகளையும் தொழிற்சங்கங்களை அமைத்து இருந்தவர் எங்களுடைய சூப்பர் ஸ்டார் விஜயகாந்த் அவர்கள். அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போது கூட இன்றளவிலும் அவரை கொண்டாடி தீர்த்து வருவதும் அவருடைய ரசிகர்கள் நாங்கள். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்று சொன்ன போதும் கூட அவருடைய பாதம் தொட்டு அவருடைய அடியை தொட்டு அவர் செய்கின்ற நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்து கொள்கிறோம். மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்ற ஒரே எண்ணம் தான் அவரை நாங்கள் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலையில இருக்கின்ற எங்களுக்கு புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்கள் தேவையில்லாமல் எங்களை சீண்டு பார்க்க வேண்டாம். கட்சி ஆரம்பித்தவருடைய தலைவருடைய அப்பா அவர்கள் கூட சொல்கிறார்கள், தேவையில்லாமல் பொதுச் செயலாளராக இருக்கின்ற ஒருவர் அவருக்கு வேண்டியவர்களெல்லாம் கட்சியிலே மாவட்ட செயலாளர் சேர்த்து விட்டார்கள் என்று தலைவராக இருக்கின்றவருடைய அப்பா அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு தலைவர்களை பற்றி பேட்டி கொடுத்தவருடைய மாமியார் ஒரு கட்சியிலே இருக்கிறார், அவருடைய மாப்பிள்ளை ஒரு கட்சியிலே இருக்கிறார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் பார்த்துக்கலாம் நிலையில் இருக்கிறாரோ என்னமோ தெரியவில்லை. அதற்குள்ளே நாங்கள் போட வேண்டாம். ஊழல் உச்சத்தை பார்த்தவர்களுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அச்சம் என்பது எந்த அளவுக்கும் கிடையாது, எல்லா அளவுக்கும் கிடையாது. அதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். நான் சொல்வதைத்தான் இன்றைக்கு விசிகாவுடைய தலைவர் திருமாவளவும் அதே விளைவு இருந்திருக்கின்றார்கள். எந்த காலத்திலும் நாங்கள் யாரை பார்த்து பயப்பட வேண்டியதும் இல்லை. நாங்கள் பார்க்காத புகழ் இல்லை, தலைவர் தொடாத உயரம் இல்லை. அவளே பார்த்து விட்டு வந்தவர் தான். அவருக்கு அரசியல் என்பது தேவையில்லை என்று, அதுவும் கொரோனா காலத்தில் அத்தனை பேரையும் பலிகரம் ஆக்கிவிடக் கூடாது, நம்மளை நம்பி வந்த ரசிகர்களும் நம்மை நம்பி இருக்கின்ற கட்சிக்காரர்களும் எந்தவித இழப்புக்கும் ஆளாகிவிடக் கூடாது, அவருடைய உயிரை காப்பாற்ற வேண்டும், அவர்கள் என்றைக்கும் துணையில் இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தில்தான் அவருடைய உடல்நலம் கருதியும் எங்களுடைய உடல்நலம் மனநலம் கருதியும் தான் வேண்டாம் என்று முடிவெடுத்தாரே தவிர, வேண்டாம் என்று முடிவெடுப்பதற்கு கூட மிகப்பெரிய தைரியமும் துணிச்சலும் வேண்டும். அந்த துணிச்சலை ஏற்படுத்தியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள். எனவே அவரை யாரும் தொட்டு பார்க்க விட வேண்டாம், சீண்டி விட வேண்டாம். நாங்கள் எங்கள் வழியிலே சென்று கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய பேட்டி உங்களுக்கு எதிராக திரும்பி உங்களுக்கு எதிர்வினைகளை ஆற்றிவிடும் என்பதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பக்குவமாக நாங்கள் சொல்கின்றோம். அரசியலா இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையில தான் நிறைய கருத்து மோதல்கள் வரும், நிறைய விமர்சனங்கள் வரும். அவங்க ஒரு கருத்தை முன்வச்சிருக்காங்க, அது கேட்ட நீங்க அவ்வளவு எதிர்வினை ஆச்சுங்க, என்ன காரணம்? அது நாங்க 96 அதுக்கப்புறம் வர்ற அரசியல் தலைவர்களை புறாமே நாங்க பார்த்துட்டோம். நாங்க எதிர்வினைதான் ஆட்டல. எங்க தலைவரை பார்த்து பயம் அப்படின்றது எங்க தலைவருக்கு பயம்ன்றதே எங்க தலைவருக்கு இல்லை. அப்படின்னா நீங்க அம்மாவை வச்சுக்கிட்டு அவங்க திருப்பி மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த ஆண்டவனாலே காப்பாற்ற முடியாது எங்க தலைவர் சொன்னாங்க. அதே மாதிரி அஜித் ஒரு மேடையில அவரு கட்டாயப்படுத்தி கூட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் போது அதே இடத்துல நின்று கை தட்டினாரு. எங்களை நாங்க பேசாம வேலையை பார்த்துட்டு போறவங்களை என்ன சொல்றாங்கன்னா, திமுக நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறைய இருக்கு, நிறைய விஷயம் தப்பு நடந்துட்டு இருக்கா, அதுக்கு எதிராக பேச மாட்டாரு,
கரூர் விவகாரத்துல 41 பேர் உயிரிழந்த விவகாரத்துல வந்து விஜய்க்கு எதிராக ட்விட்டர்ல பதிவு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அப்படின்னு யாரு சொல்றாங்க? அதாவது தூத்துக்குடியில புது பிரச்சனைக்காக, ஸ்டெர்லைட் பிரச்சனைக்காக 13 பேர் உயிரிழந்தப்ப உடனடியாக ரஜினிகாந்த் அவர்கள் களத்திற்கு சென்று தூத்துக்குடி மக்களை சந்தித்து, சிகிச்சையில் இருந்த ஆஸ்பத்திரிக்கு சென்று அனைவரையும் சந்தித்து ஆறுதல் குறித்து தன்னுடைய முடிந்த வகையில நிவாரணங்களை வழங்கினார். ஆனால் 41 பேர் செத்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஓடி முடியவில்லை. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பொது பிரச்சனைக்காக இருந்தவர்கள் கூட நாங்கள் ஓடிப்போய் நேரடியாக நாங்கள் நிவாரணம் வழங்கி மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தோம். எங்க பார்வையில எப்படி தெரியுதுன்னா, திரிசாவுடைய பிரச்சனையை மறைக்கிறது தலைவர் இருக்கிறாங்க. அதாவது வந்து நடிகை திரிசாவோட பிரச்சனையை மறைக்கிறதுக்காக எங்க தலைவர் ரஜினிகாந்த் இருக்கிறாங்கன்னு ட்விட்டர்ல போடுது, அப்புறம் அழுத்துறது, அந்த பிரச்சனையை அவங்க கட்சியில வந்து அது வந்து பின்னடைவை ஏற்படுத்துறதுனால மடைமாற்றுவதற்காக மிகப்பெரிய உச்சத்துல இருக்க தலைவரை பேசுறப்ப அந்த திரிசா பிரச்சனை வந்து மறைஞ்சிருதுல, மடைமாற்றுவதற்காக அந்த செய்தியவே மாற்றி அமைக்குதுல. இப்போ 2018-19 வந்து கோவிட் வந்ததுனால அரசியலுக்கு ரஜினி வரமாட்டார் அப்படின்னு சொன்னாங்க. 2021 வாய்ப்பு இருந்தது சார், கொண்டுக்கலாம். அப்பதான் சார் அப்ப வந்து ஆளுமை இல்ல, அப்ப சரியான ஆளுமை இல்ல. சார், அரசியல்ங்கிறது வந்து இது ஆசைப்படுற விஷயம் கிடையாது. ரஜினிகாந்த்ங்கிறவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல தமிழகத்துல வேறு ஊன்ற கம்பி இல்லாத மின்சாரம். தமிழகத்துல ரஜினின்னு சொன்னா தெரியாது கிடையாது, இந்தியாவுக்கு தெரியும். உலக நாட்டு உள்ள தலைவர்கள் இங்க வந்து வெளிநாட்டு பிரதமர் முதற்கொண்டு தலைவரை நேசிக்கிற சூழ்நிலையிலேயே பதவி வேண்டாம்னு ஒதுங்கி இருக்கிறதுக்கு அரசியலுக்கு நிறைய வித்தியாசம். இது ஆசைப்படுற விஷயம் கிடையாது, ஆசைப்படுற. அதாவது தம்பி விஜய் வந்து சினிமா படம் மாதிரி முதலமைச்சர் பதவி வந்துடும், நம்ம ஆட்கள்லாம் கட்சி ஆரம்பிக்கணும்னு அவர் ஆசைப்படுறார். ஆசைப்படுறது வேற, அதிகாரம் வேற, அரசியல் வேற. இப்ப அவருக்கு வந்து என்ன நோக்கத்துக்கு வர்றாரு நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும். இப்ப அரசியல்ல திமுக அதிமுக வந்து தொண்டு தொட்டு கால் ஓடி இருக்கு. இதுல இவர் என்ன மாற்றம் செய்ய போறாருங்கிற சப்ஜெக்ட அவர் பேசாம ரஜினிகாந்த்ங்கிற ஒரு விஷயத்த அவர் தம்பி அவர் ஆதவன் இருக்கார் பாருங்க, அவர் சர்வ கட்சிக்கு போறவர். அவர் வந்து ரஜினிகாந்த் வந்து பயந்துட்டாரு தனித்தன்மை அப்படிங்கிற சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க தான் அவர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன செய்யறாரு. முதல்ல மீடியா வந்து என்ன பண்ணணும்னா அந்த மாதிரி ஆளுங்களுக்கு நீங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்னோட ரிக்வஸ்ட், அவர் முழுக்க முழுக்க வியாபாரம் பண்றது. தமிழ் மக்களுக்கும் சரி, மற்ற நாட்டுல லாட்டரி சீட்ல வச்சு பிசினஸ் பண்றது. ஆளுக்கு ஒரு கட்சியில இருக்காரு. ரஜினிகாந்த்னு பேரை சொல்றது கூட அவங்களுக்கு தகுதி கிடையாது. நாங்க 40 வருஷமா தொடர்ந்து அதிமுகவும் சமநிலையில பார்த்திருக்கோம், திமுகவையும் சமநிலையில பார்த்திருக்கோம். எங்களுக்கு இந்த பயம், இந்த அதிமுக திமுக ரெண்டையுமே ஒன்னா பாக்குறவங்க தான் ரஜினி ரசிகர்கள். தொடர்ந்து ஒரே மாதிரி பயணம் பண்றோம். இங்க அமைச்சரா இருந்துட்டு அங்க போய் உறுப்பினரா சேர்ந்துருவாங்க, இங்க போய் இது வந்து தொண்டு தொட்டு இருக்கு. தமிழ் மக்கள்ல தலைவர் நினைக்கிறது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை நினைச்சாரு, பண்ண முடியாது, இது அப்படியேதான் ரெகுலரா இருக்கு, அதுல போய் நம்ம என்ன நல்லது செய்ய போறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். நலன் விரும்பிதான் அவர் ஒதுங்கி இருக்கார். அந்த நேரத்துல கொரோனால இந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சிஸ்டம்னா சிஸ்டம் இதானே. விஜய் வந்து என்ன செய்ய போறாரு, அவருக்கு என்ன ஏதாவது கொள்கை சொல்லியிருக்காரா, இந்த மாற்றம் பண்ண போறேன், எனக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஏதோ சினிமா படம் மாதிரி நினைக்கிறாரு முதல்வர் கட்சியை. இன்னொரு கால சூழ்நிலை வந்து இப்ப உள்ள இதுல விஜய் வந்து அந்த மாதிரி ஆட்களை என்கரேஜ் பண்ணாம அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா வருகிற சட்டமன்ற தேர்தல்ல நாங்க எல்லாம் தலைவர்கிட்ட முறையிட்டு ஒரு எளிமையான ஒரு ரசிகனை வச்சு ஆதவ அர்ஜுன் எந்த போட்டியிடுறாரோ அந்த தொகுதியில நாங்க நிப்பாட்டி எங்க பலம் என்னன்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இறைவனும் இயற்கையும் தீர்மானிச்சோம். தலைவர் அமைதியா இருக்கிறதுனால வந்து எல்லாருமே ஒரு ஏதோ இது பயப்படுறாரு. அது பயம்ங்கிறது வேற. அது வந்து உதாரணத்துக்கு அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க, குமரவேல் அண்ணன் ஜெயலலிதா நேருக்கு 1-1 பேசினார். கருணாநிதி ரெட்டலைக்கு ஓட்டு போய் படம் பார்த்தவர். அப்படி உள்ளவர் வந்து மக்களை விரும்புறார். அவர் மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போறார். இப்ப என்ன நடந்துருக்கு ஒண்ணு, இவருடைய சப்ஜெக்டே என்னன்னே தெரியல. இப்ப எதுக்கு வர்றாரு, இப்ப என்ன அடிப்படையில வர்றாரு, அவருக்கு என்ன கொள்கை இருக்கு, ரஜினிக்கு என்ன இப்ப போராட்டத்துக்கு ரஜினிகாந்துக்கு என்ன சம்பந்தம், எதுக்காக போராடினார் அவர். இது வந்து திசை திருப்பி
இந்த மாதிரி வர்றவங்க போறவங்களா ரஜினி அங்க பேசிக்கிட்டே இருக்கா, நாங்க எப்படியே போயிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்கு இல்ல, நாங்க இருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சியில போய் ரஜினி சரி இங்க இருந்தா இங்க ரெண்டு வரலாறு இருக்கா? கிடையவே கிடையாது. எங்க இலக்கு வேற. இந்த இலக்குல நீங்க தான் அந்த மாதிரி தம்பியை கூப்பிட்டு, என்னப்பா இது வந்து முதலமைச்சர் பதவி வந்து சினிமா கிடையாதுப்பா, என்ன கொள்கை இருக்குன்னு நீங்க ஒரு 2-3 தடவை கேட்டீங்கன்னா ரஜினியை சப்ஜெக்ட் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இடத்துல ரஜினி ஆதவர்ஜுனங்கிறது யாரு? ஒரு லாட்டரி சீட்டு வியாபாரி மகளை கல்யாணம் பண்ணவர். அது தவிர அரசியலுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நீங்க தான் அவரை கேட்கணும். ரஜினிங்கிற சப்ஜெக்ட் அவர் தொடவே கூடாது. ஏங்க, ஒரு இந்தியாவுல 95ல நரசிம்மராவ் வந்து வெயிட் பண்ற தலைவர். அவர் அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரை ஒரு தனிப்பெரும் தலைவர். இன்னைக்கு நினைச்சா கூட 95ல 40 சீட்டை வந்து 7 நிமிஷம் தான் பேட்டி கொடுத்தார். 40 சீட்டு சைக்கிள் சின்னம் வந்துச்சு, 20 சீட்டு பாராளுமன்றம் வந்துச்சு. திமுக சரித்திரத்திலே தனி மெஜாரிட்டி வந்த ஒரே ஒரு தேர்தல் வந்து 95 தான். அது வந்து அனைவருக்குமே 96 தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம். இப்போவே பதவி அவர் விரும்பல, எங்களை தொட்டுட்டாரு. இனி வந்து அரசியல் பண்ணணும்னு நினைச்சா தம்பி விஜய் வந்து ஆதவன் அர்ஜுன் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு மீட்டிங்ல போய் தன்னை விளம்பரப்படுத்துறதுக்காக அவரை முன்னிலைப்படுத்தலைனா கூடிய சீக்கிரத்தில் அவரை கட்சியில இருந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை எடுங்க. நீங்க உங்க அரசியலுக்குள்ள நாங்க வரல, தலைவரை சொன்னீங்கன்னா அது மாதிரி இந்த பல்வேறு விளைவுகளை நீங்க ஒவ்வொரு அடியா நீங்க சந்திக்கிறதுக்கு தயாரா இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே எழுதி வச்சதுதான் நடக்க போகுது. நாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு போக வேண்டிய சூழ்நிலையில இருக்க மாட்டோம். ஒரு எளிமையான ரசிகன், ரஜினி ரசிகன் எந்த தொகுதியில ஆதவன் அர்ஜுன் இருக்கிறாரோ அதை எதிர்த்து கண்டிப்பா நிப்பாட்டி ஒரு பெரிய மாற்றத்தை எங்களால உருவாக்க முடியுங்கிறதுக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதெல்லாம் வந்து நீங்க மக்கள்கிட்ட நீங்க வந்து எல்லாருமே ரஜினின்னு சொன்னா உடனே அதை நெகட்டிவா பேசினா பெருசா போடுறீங்க. தயவுசெய்து பண்ணாதீங்க. ரொம்ப ரிக்வஸ்டா அவங்கள்ட்ட கேட்கிறேன். நிறைவா புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறவங்க ஆரம்பிச்சதுல இருந்து எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உயிரிழப்பு இல்லாம இப்படி நிகழ்ச்சி நடத்துறத கத்துக்க சொல்லுவாங்க. எந்த நிகழ்ச்சி நடத்தினாலும் உயிரிழப்பு இல்லாத நிகழ்ச்சியே இல்லை. அதை முதல்ல SOPன்னு சொல்லுவோம், ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிவ் ப்ரொசீஜர்னு சொல்லுவோம். அப்படி ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு உயிரிழப்பு இல்லாம மக்களுக்கு பாதுகாப்பா எப்படி நிகழ்ச்சி நடத்துறத முதல்ல கத்துக்கிட்டு அந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்த சொல்லுங்க. மக்கள் நல்லது செய்யறாங்களோ இல்லையோ உயிரிழப்பு இல்லாம நிகழ்ச்சிகளை நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த தலைவருடைய வாரங்கள் நிறைவு செய்கிறோம். விஜய்க்கு எதிராக கிடையாது, விஜய்க்கு எதிராக அவர் கட்சியில ஒரு சொல்றாரு. அனுமதி எங்க தலைவர் சொன்னார் அப்படின்னா நான் யாரும் எடுத்துட்டு போறேன். ஒரு எளிமையான ரசிகன் தான் நின்று இந்த பலம் என்னன்னு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட இருக்கலாம். தலைவரோட ஒத்துழைப்போடு தான். அவரு அனுமதி இல்லாம நம்ம செய்யப்படலாம். நம்ம இப்ப வந்து சப்ஜெக்ட் என்னவோ அவர் பேசல. அவரு இவர் வந்து இப்ப வந்து ஒரு பயந்துட்டாரு போயிட்டாரு. அப்ப இவர் எங்க இருந்தாரு? திமுக வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. எல்லாமே தலைவர். இப்ப நம்மளுடைய கண்டனம் வந்து உன்னுடைய நோக்கம் என்ன? நீ இப்ப ரஜினிகாந்த்ங்கிற பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நீ யாரு? உன்னுடைய வியாபாரத்துக்கு எங்க தலைவரை பயன்படுத்தாரு. உன்னுடைய வியாபாரத்துக்கு உன்னுடைய கவன ஈர்ப்புக்காக யாரு வரவன் போறவங்களா? ஏங்க மீச முளைச்சா உங்களுக்கு தெரியும், இள வயசுல மீச முளைச்சா கண்ணாடியில பார்ப்பாங்க. அது மாதிரி இவனுக்கு ஏதோ முதல்வர் மேல ஆசை, அந்த பசங்களுக்கு கொஞ்சம் ஏதோ கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசை. அதெல்லாம் நடைமுறைப்படுத்த முடியாதுல்ல. இறுதியா வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து இறுதியா வந்து எங்க ஓட்டு மூலமா நாங்க யாருன்றதை காணும். மதுரை ரசிகர்கள் என்ன சொல்றீங்க? மதுரை ரசிகர்கள் நாங்க போஸ்ட் எடுத்து வரிசையா சொல்லிட்டு சார் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. நாங்க யாரு அப்படின்றத வந்து இனிமேல் எங்க ஓட்டு மூலமா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து ரசிக ரசிகர்களுக்கு பவர்ஃபுல் ஓட்டர் அதிகாரம் இருக்கீங்க. நாங்க இருக்கோம், எங்க குடும்பம் இருக்கு, எங்க பிள்ளை இருக்காங்க. நாங்க தலைவர் ரசிகரா இருக்கிற காலத்துல ஒரு ஓட்டுக்கா, அதுக்கப்புறம் எங்க ஒய்ஃப் இருக்கு, எங்க பிள்ளை இருக்காங்க. அதனால வந்து இவருக்கு வந்து எங்க தலைவரை பத்தி சேர்ந்துதான் வந்து இவருக்கு வந்து எங்க ஓட்டு மூலமா எங்களுடைய பதிலடியை கொடுக்கும். ரொம்ப வேதனையோட இது கடைசியா எங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய சுச்சுவேஷனுக்கு நாங்க வந்துட்டு அப்படி ஒரு 75 வருஷம் திமுகவை நாங்க எதிர்த்திருக்கோம், 50 வருஷம் ஆளுமை அதிமுகவை எதிர்த்திருக்கோம்.
இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி பெரிய கட்சிகளை வளர்ந்துட்டு போறோமே அப்படின்றதா நீங்க வந்து அதுக்கு அகைன்ஸ்டா நீங்க இது கொடுக்காம தலைவர்கிட்ட வந்து உங்க வேதனையை தெரிவிக்கிறீங்க. அதாவது என்ன கேட்கிறோம்? பெரிய கட்சிகளை எதிர்த்து நீங்க சில்லுவண்டி கட்சிகளை இருக்கக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டு விட்டோமே என்கிற ஆதங்கத்தை தெரிவிக்கிறோம். அவ்வளவுதான். அப்ப இதே மாதிரிலாம் எதுவும் வந்துச்சுன்னா ரசிகர்கள் அனைவரும் விஜய்க்கு எதிர்ப்பான ஒரு தேர்தல் பணி இல்ல, தேர்தல் பணி செஞ்சதாக காலத்தின் கட்டாயம். அவர் வந்து காலத்தில் நீங்க ஓட்டுன்னு வரும்போதுதான் முதல்ல வேட்பாளருக்குள்ள அவருக்கு நிக்கணும், வேட்பாளருக்குள்ள நாமினேஷன் தாக்கல் பண்ணணும்னு எவ்வளவு விஷயம் இருக்கு. நீங்க சும்மா இங்க வர்றாரு, அங்க போறாரு, டெல்லிக்கு போறாரு, இங்க வர்றாரு, இதுதான் நடக்குது. முதல்ல மொத்த வேட்பாளர் அறிவிச்சு அவங்களுக்கு நாமினேஷன் பண்ணல, நாமினேஷன் பண்ண எத்தனை பேர் வருவாங்கன்னு பாக்கணும். ரஜினி சார் கட்சி ஆரம்பிக்காத உங்களுக்கு வருத்தமா இருக்கா சார்? இப்போ வேணா அந்த போஸ்ட் பார்த்தா அப்படிதான் தெரியுது, என்ன தலைவர் அப்படி ஆயிடுச்சு அந்த மாதிரி தான் தெரியும். அதான் கேட்கணும். இல்ல 96ல வந்ததே வேணான்ட்டார்ல அவர்தான். 96ல வந்து அந்த 40 வயசுல வந்ததே எனக்கு வேணாம் அப்படின்ட்டாரு. அவங்க கேட்கறது வருத்தம் எங்களுக்கு இருக்கத்தான் செய்யுது. அதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? வருத்தம் இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? வருத்தம் இருக்கு. ஆனா நாங்க தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிருக்கோம்ல, எதுலையுமே நாங்க எங்க பயணம் பண்ண, எங்களுக்கு வருத்தம் இருக்கு. அதுக்காக வந்து நாங்க எந்த கட்சியிலும் போய் அங்கே இங்கேயும் கொடி பிடிக்கல, கொடி பிடிக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீ உன்னுடைய சப்ஜெக்ட் என்ன, நாட்டுக்கு என்ன வருது, உனக்கு அங்க தலைவர் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இதை தம்பி விஜய் வந்து அவரை கூப்பிட்டு கண்டிச்சு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து பண்ணுனா அவருக்கு நல்லது. இல்லைன்னா அது எந்த கூட்டணியில வந்தாலும் அந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஆதவ அர்ஜுனனுக்கு எதிர்ப்பா ஒரு எளிமையான ரசிகன் நிப்பா, ஜெயிப்பா. அன்னைக்குதான் ரஜினி ரசிகன் யாருங்கிறத எல்லாரும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு சூழலை உருவாகும். எடுத்துக்கலாம். அவர் கண்டிக்கலைன்னா எடுத்துதான் ஆகணும். இதை கண்டிச்சு அவர் மேல ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும். உண்மையான முறை அதானே. உனக்கு என்ன சப்ஜெக்ட், நீ வந்த கொள்கையை சொல்லு. உனக்கு அங்க ரஜினி முதல்ல நீ தலைவரை சினிமால பார்த்திருப்ப, நேர பார்த்திருக்கியா? உனக்கு என்ன என்னமோ பக்கத்து வீட்டுல பார்த்த மாதிரி இதுல சினிமா டைலாக்கா? ஒரு புதுசா கட்சி ஆரம்பிக்கிறவங்க ஒரு துக்கம் நடந்து போச்சுன்னா நான் துக்க வீட்டுக்கு போய் தான் நம்ம துக்கம் விசாரிக்கணும் தவிர இழந்தவங்களை எங்க வீட்டுக்கு வந்து துக்கம் கேளுன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதே மாதிரி தலைவருடைய பிறந்தநாள் நினைவு நாள்னா அவர் சிலைகள் எங்க இருக்கோ, நினைவிடம் எங்க இருக்கோ, அங்க போய் தான் நம்மளுடைய அஞ்சலி செலுத்தி வழக்கம். நான் எங்க வீட்டிலேயே வச்சு நான் கும்பிடுவேன்னா அது எந்த வழக்கம்னு தெரியல. நம்ம புதுசாக இருக்கிறது அரசியல்ல அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கிறது. நிச்சயமா சொல்லுவாங்க. இல்ல இனிமே சொல்லுவோம்னு சொல்றோம். எங்க அவரு இங்க முதல்வர் பதவியே வேணானவரு. இன்னும் உங்களுக்கு என்ன தெரியாது, 96ல 7 நிமிஷ பேட்டியில 40 சீட்டு முகம் தெரியாத தமிழ் மாமங்கல காங்கிரஸ் உருவாச்சா இல்லையா? 20 எம்பி எல்லாமே சைக்கிள் சின்னம் ஜெயிச்ச வரலாறு. அப்படிங்கும்போது அது மாதிரி 10 மடங்கு இப்போ ஒரு 7 நிமிஷம் பேட்டி கொடுத்தா இந்தியா திரும்பி பார்க்கக்கூடிய தலைவர் அவரு. இவங்க பாவம் ஏதோ முதலமைச்சர் பதவி, ஏதோ ஒரு படம் கால் சீட் வாங்குற மாதிரி இங்கே எங்கேயும் ஓடிக்கிறாங்க. இது எங்களுக்கு தேவையில்லை. அவன் ஆசைப்படுறான். ஆசைப்படுறது வேற, அரசியல் நடத்துறது விதம் வேற. இவர் அரசியல்ல கரை கண்டவரு, 7 மொழி பேசினவரு, தமிழ்நாடு இந்தியாவே அவர் எதிர்பார்த்துட்டு இருக்கு. இது நான் ஒரு நடைமுறையா இல்ல, உள்ளதை சொல்றோம். இந்த பாவம் லாட்டி சீட்டுக்காரங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? பாவம் அவர் வன்மையா கண்டிக்கணும். எங்களுக்கு 1000 வேலை இருக்கு. நாங்க எப்பவுமே ஆன்மீக பணியில போறதுதான் விருப்பம். இல்ல கண்டிக்கணும்னா இந்த தேர்தல் கண்டிப்பா எதிர்ப்பு வந்து விஜய் சார்ந்த கூட்டணியை முழுமையா ஆதரிப்போம். அந்த சூழ்நிலையில யாரை எதிர்ப்பு செய்யணும், எதிர்ப்போம். உங்களுடைய நிலைப்பாடு விஜய் சார்ந்த கூட்டணியை முழுமையா எதிர்ப்போம். ஒரு ஏழை ரசிகனை நிப்பாட்டி ஜெயிக்க வைப்போம். ரஜினி ரசிகன் தான் ஜெயிக்கிறான். ரஜினியோட ஒப்புதல். ஆமா, அவர் தலைவர் ஒப்புதல் கொடுப்பார், நம்புறோம். பேர் சொல்லுமா? குமரவேல், ஓய்வு பெற்ற காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர், ரஜினி ரசிகர், மாவட்ட பாலகட்சி.